மக்களவை குறிப்புகளில் இருந்து தமது பேச்சை நீக்கிவிட்டால் உண்மை மாறிவிடுமா என எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவராக திரு ராகுல் காந்தி முதன்முறையாக பேசினார். அப்போது ஆளும் கட்சியின் நடவடிக்கை குறித்து சரமாரியாக அவர் கேள்வி எழுப்பியதால் 10 ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக காரசார விவாதம் நடைபெற்றது. நீட் முறைகேடு, காந்தியடிகள் குறித்து பிரதமர் திரு மோடி பேசியது, மணிப்பூர் வன்முறை, அம்பானி அதானி கடன் தள்ளுபடி, அயோத்தியில் பாஜக தோல்வி உள்ளிட்டவை குறித்து சரமாரி கேள்வி எழுப்பிய திரு ராகுல் காந்தி, பாஜகவோ பிரதமர் திரு மோடியோ இந்துக்களின் ஏக பிரதிநிதிகள் அல்ல என்று கூறினார். இந்துக்கள் என தங்களை அழைத்துக் கொள்கிற பாஜகவினர் வன்முறையில் ஈடுபடுவதாகவும் பொய் பேசுவதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் கடந்த 10 ஆண்டுகளாக அமைதி காத்து வந்த திரு மோடி முதன்முறையாக எழுந்து நின்று பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் குறுக்கிட்ட போதிலும் திரு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் மக்களவைத் தலைவர், RSS இயக்கம், தொழிலதிபர்கள் அம்பானி அதானி அக்னிபாத் திட்டம், நீட் தேர்வு யாருக்கானது என்பன குறித்து திரு ராகுல் காந்தி முன்வைத்த விமர்சனங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி, அவை குறிப்புகளில் இருந்து தமது பேச்சை நீக்கிவிட்டால் உண்மை இல்லை என்றாகிவிடுமா என கேள்வி எழுப்பினார். மோடியின் உலகில் உண்மைகளை மறைக்கலாம், ஆனால் நிஜ உலகத்தில் அதனை மறைக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். मोदी जी की दुनिया में सच्चाई एक्सपंज हो सकती है, मगर रियलिटी में सच्चाई एक्सपंज नहीं हो सकती है. जो मैंने कहा था, जो मैंने कहना था, मैंने कह दिया. वो सच्चाई है और एक्सपंज करें, जितना करना है करें. सच्चाई सच्चाई होती है. धन्यवाद. இதற்கிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு திரு ராகுல் காந்தி எழுதியுள்ள கடிதத்தில் தமது பேச்சின் முக்கிய அம்சங்கள் நீக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் கள நிலவரம், உண்மையான தகவல்களைத்தான் எடுத்துக் கூறியதாகவும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் பேசியதை மட்டும் நீக்கியுள்ள பேரவைத் தலைவரின் செயல் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். குற்றச்சாட்டுகள் கூறிய திரு அனுராக் தாக்கூரின் பேச்சுகளை முழுவதும் நீக்காமல் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கியிருப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நீக்கம் என அவர் விமர்சித்துள்ளார். எனவே நீக்கப்பட்ட பகுதிகளை அவை குறிப்பில் மீண்டும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.